Taste the Daily. சரவணன் சார், நிகழ்ச்சி முதல்ல உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ இந்த அரசு மருத்துவமனைகளில் மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருத்துவ பணியாளர்கள் இல்லை அப்படிங்கிற செய்தி நம்ம இப்போ தொடர்ச்சியாக நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். தமிழக சுகாதாரத்துறையோட செயல்பாடு எப்படி இருக்குது? மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கா? தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை மிக மோசமான செயல்பாடுகள், ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். பல்வேறு துறைகள் இந்த அரசாங்கத்தில் மோசமா இருக்கிறது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மருத்துவத்துறையை சொல்லணும். உதாரணத்துக்கு கடந்த 4 ஆண்டுகள்ல 75,694 கோடி நிதி ஒதுக்கி இருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல ஹெல்த் மினிஸ்டர் 21,906 கோடி, மொத்தம் இதெல்லாம் கூட்டுறீங்கன்னா 1,00,000 கோடி இந்த 5 ஆண்டுகள்ல இவங்க ஹெல்த்துக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா யதார்த்தத்துல எனக்கு நடைமுறையில பாத்தீங்கன்னா ரொம்ப மிக மோசமான செயல்பாடு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க மேம்படுத்தணும். அது பண்ணிருக்காங்களான்னு பார்த்தோம்னா இல்ல. இதுவே ஐயா எடப்பாடியார் காலத்துல அவர் கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பல்வேறு மருத்துவமனைகள் கட்டியிருந்தாங்க. இங்க எய்ம்ஸுக்காக மதுரையில 200க்கு மேல 214 ஏக்கர் அவங்க அக்ரூவ் பண்ணி கொடுத்திருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இப்படி பல்வேறு நிலைகளை செஞ்சிருந்தாங்க. மருந்துகள்னு பாத்தீங்கன்னா நெருக்கி 46% பற்றாக்குறை இருக்கு. அது குறிப்பா உயர் சிகிச்சை மருந்துகள் ஆஸ்பத்திரியில அறவே இல்ல. பேசிக்கான மாஸ்க், கிளவுஸ் கூட இல்லாம வெளியே நோயாளி வாங்கி தரக்கூடிய ஒரு சூழல். ஆமா, இப்ப கள்ளக்குறிச்சியில பாத்தீங்க, கள்ளச்சாராய மரணத்தை தடுக்கிறதுக்கு மித்தில் ஆளுக்காளுக்கு ஆன்டிடோட் ஃபோமிபிசோல் அப்படின்னு ஒரு மருந்து, அது அரசு மருத்துவமனை இல்லாதனால நெருக்கி 60 பேருக்கு மேல நம்ம இறப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். மருத்துவர்கள் பற்றாக்குறை, இன்னைக்கு 19,000 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. பட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு போய் பார்த்தா 30,000 பேர் இருந்திருக்கணும். நர்சஸ் இன்னைக்கு 40,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு 1.7 லட்சம் பேர் இன்னைக்கு இருந்திருக்கணும். அது துப்புரவு பணியாளர்கள், இந்த பிளம்பர், எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி ஒர்க்கு 60,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த ஆட்சியில. ஆனா 2 லட்சம் பேர் இருந்திருக்கணும். இதுல எவ்வளவு ஒரு கேப் பாருங்களேன். இப்ப இருக்க வேண்டிய எதுக்கும் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கல பெரிய ஒரு பற்றாக்குறை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு ஒரு பற்றாக்குறை இருக்கு, இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த அரசாங்கம் மெயினா டாஸ்மாக் மூலம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இவங்க இது பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. அதுக்கான எல்லா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கழகத்தின் பொதுச் செயலாளர் கூட சட்டமன்றத்தில் இப்ப இந்த இதில் பேசும்போது சட்டமன்ற எதிர்ப்பு தலைவர் சொன்னாரு, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னைக்கு பார்த்தோம்னா மாதத்துக்கு 5,400 கோடி இவங்க ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில இவங்க பண்றாங்களே தவிர ஒரு விளம்பர மாடல் தான். மக்களை தேடி மருத்துவம்ன்றாங்க, அந்த இன்னுயிர் காப்போம் 48ன்றாங்க, இப்படி சொல்லிட்டு எதையும் செய்யல. ஆனா அது இந்த திட்டங்கள்லாம் அது மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சிக்க கூடாதா? அது ஒரு டிவியில ஒரு அறிவிப்பு வருது, பேப்பர்ல செய்தித்தாள்ல வருது, அதை பாக்குற சாமானிய மக்கள் ஏமாந்துறாருல்ல. இப்ப மக்களை வீடு தேடி மருத்துவத்துல 2,40,00,000 பேருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பேரு 3 முறை ரிப்பீட் ஆகுது. அப்ப இவங்க பொய்யான கணக்கு எழுதி இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில அம்மா மினி கிளினிக்கு மிக சிறப்பா செயல்படுது, 2000 மினி கிளினிக். அப்ப ஒரு நாளைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு 20,000 பேர் ஒரு நாள் பயனடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தை அவங்க மூடுவேலை நடத்திட்டாங்க. அம்மா மருந்தகம் திறந்தாங்க, 131 மருந்தகம். இன்னைக்கு முதல்வர் நாங்க 1000 மருந்துக்கு திறக்கிறோம்னு சொல்லி செஞ்சாரு. பட் ஏற்கனவே மோடி அரசு, மத்திய அரசோட மருந்தகங்கள்ல அந்த விலையெல்லாம் மருந்து கிடைச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த முதல்வர் மருந்தகத்துல முக்கியமான மருந்துகள் இல்ல, பேராசிட்டமாலே இல்ல. உதாரணத்துக்கு நானே போய் ஒரு கடையில கேட்டு பாக்குறேன், பேராசிட்டமால் மாத்திரை கூட அங்க இல்ல. அதனால இது எல்லாமே வெற்று அறிக்கை, ஏமாற்று வேலைதான். ஒரு நாட்டோட ஹெல்த் சுகாதாரம் எவ்வளவு இருக்கு, நல்லா இருக்கான்னு பாக்குறது ஹெல்த் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா IMR சொல்லுவாங்க, இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட். அந்த 1 வயதுக்குள்ள இருக்க குழந்தை இறக்கக்கூடிய அந்த எடுத்து பாத்தீங்கன்னா 1,00,000 குழந்தைகள் பிறந்தா அதுல தமிழகத்துல 54 குழந்தைகள் இறக்குறதா சொல்றாங்க. இதுவே அண்டை மாநிலங்கள்ல 17, 18 தான் இருக்கு. அப்ப இது நிதி ஆயோக்ல ரேங்கிங் போடுறாங்க. ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் போடுற மாதிரி ரேங்கிங்ல பார்த்தா எடப்பாடி ஆட்சி காலத்துல 2nd, 3rd பிளேஸ்ல இருந்தது இந்தியால தமிழகம். இன்னைக்கு 12வது இடத்துல ஹெல்த் இன்னைக்கு இருக்குது. அதுதான் இன்னைக்கு இந்த தமிழக அரசு சுகாதாரத்துறையை கையாளக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல். சார், இப்போ இந்த திமுக அரசு மக்களுக்காக அறிமுகப்படுத்தின இந்த இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் மக்களுக்கு பயன் தரலையா? பயன் பெறல. நம்ம நினைச்ச அளவுக்கு மக்களுக்கு போய் சேரல. விளம்பரமா இருக்கே தானே தவிர
இது மக்களுக்கு சென்றடைந்ததா என்று பார்த்தால் கிடையாது. ஏன்னா அதுக்கான ஆள் பற்றாக்குறை இருக்கும்போது எப்படி போய் சேர முடியும்? இப்ப வீடு தேடி மருத்துவத்துக்கு ஆள் இவங்க போடணும், ஆளே இல்ல. அப்ப எப்படி போய் பார்த்திருப்பாங்க? நீங்களே உங்க வீட்டுக்கு உங்க தெருல என்னைக்காச்சும் வீடு தேடி மருத்துவத்துக்கு சுகாதாரத்துல யாராச்சும் வந்திருக்காங்களான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இருக்காது. இன்னும் மருத்துவ கல்வின்னு எடுத்துட்டா கூட கடந்த ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில வந்து நெருக்கி 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டுல 38 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறது, மெடிக்கல் காலேஜ். அதுல 22 காலேஜ் வந்து அதிமுக பீரியட்ல கொண்டு வந்தது. புரட்சி தலைவர் காலத்துல 5, புரட்சி அம்மா காலத்துல 5, ஐயா 11, இப்படி 22 காலேஜ் ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. நீட்ன்ற ஒரு பரீட்சை எதுக்கு? இந்த விஷய விதைக்கு கையெழுத்து போட்டதே திமுக அமைச்சர் காந்தி செல்வன் இணையமைச்சர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு காங்கிரஸ் ஆட்சியில. புரியுது சார். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான சுகாதாரத்துறைக்கு திமுக அரசு கொண்டு வந்த அந்த திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு வந்து முன்னுதாரணமா நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நிறைய மக்கள் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிரும் அடிப்படையில் அவர் பேசுறாரு. நிதி ஆயோக் கொண்டது இந்திய அளவுல வந்து அது ரேங்கிங் போடுறாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும். இப்ப 12வது இடம் தானே இந்தியா தமிழ்நாடு வந்திருக்குது. முதல் இடம் 2வது இடத்துல இல்லையே. அப்ப இந்த பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தானத்துல எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்து தமிழ்நாடு வந்து 6 வருஷம் தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு அது இல்ல. நிறைய இடங்களை பார்த்திருக்கிறோம். அந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், ஸ்டாஃப் பற்றாக்குறையினால, ஓவர் ஒர்க், அவங்க ரெஸ்ட் இல்லாம வேலை பாக்குறதுனால ஒரு சிறு குழந்தைக்கெல்லாம் மருந்து ஏத்த கூட கை அழுகி அந்த குழந்தையோட இதை பார்த்தோம், இறப்ப பார்த்தோம். இப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து இது வந்து எதனால வருது? கவனக்குறைவே ஏற்படுது. கரெக்டான அந்த டயத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இல்ல. அப்ப ஓவர் ஒர்க், 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தர் 12 மணி நேரம் 18 மணி நேரம் தொடர்ச்சியா பார்த்தா என்ன ஆகும்? மெடிக்கல் பிஜிஸ் சூசைடு ரேட்டு கூடுது. ஏன்னா அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ். குறிப்பா மயக்கவியல் டாக்டர் அனஸ்தெசிஸ்ட் பாத்தீங்கன்னா மதுரையில இது வரைக்கும் 2-3 பேர் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் தாங்காம சூசைட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஹெல்த் மினிஸ்ட்ரி இது சார்ந்து எதுவுமே செய்யல. இந்த அரசாங்கம் வந்து மருத்துவத்துறை வந்து ரொம்ப கீழ் நிலையில வச்சிருக்குது. கோல்டன் பீரியட்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி எடப்பாடி ஆட்சி காலத்துல மிக சிறப்பாக செயல்படுது. கொரோனான்ற ஒரு கொடிய ஒரு நோய் வரும்பொழுது கூட இந்தியால பல மாநிலம் பாதிக்கப்பட்டா கூட தமிழ்நாட்டுல பாதிப்பு கம்மி. சார், ஆனா சுகாதாரத்துறையில நிறைய அவலங்கள் இருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டிட்டு தான் இருக்காரு. மருந்து இல்ல, மாத்திரை இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்ததே ஒரு 4 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கும் போது, மருத்துவம் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இல்ல. அதுல ஏன் அரசு வந்து இவ்வளவு ஒரு அலட்சியம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் கல்வியும் மருத்துவமும் இருந்தா தான் ஒரு நாடு செழிக்க முடியும். இப்ப இவங்க திமுக அரசு ஒரு விளம்பர அரசு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? எலெக்ஷன் வந்துட்டா நம்ம தான் காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறோம், அதனால பணத்தை செலவழிச்சு மக்களை ஏமாற்றி நம்ம வந்து வெற்றி பெற முடியும் என்று ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மெயின். அதனால இவங்க வந்து எந்த வித இந்த மருத்துவத்துறை தான் இல்ல, எந்த துறையை நீங்க எடுத்தாலும் அந்த துறையில வந்து இவங்க வந்து செயல்பாடுகள் மிக மோசமாகத்தான் இருக்கும். மக்கள் எல்லாம் ஒரு கொதிப்பான ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு எனக்கு பார்க்க இருக்கிறாங்க. 2026 நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்பயும் பாத்தீங்கன்னா வரிசையா ஒருத்தரா ஈடியில ஒருத்தர் மேலேயுமான அந்த கேசுகள் தூச்சி தட்டி எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்ப ஊழல் நிறைந்த ஒரு அரசாக இந்த திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா இன்னைக்கு ஒரு யதார்த்தமான நிலையா இருக்கிறது. மக்கள் வந்து மிக மிக ஒரு அந்த அரசு மேல மன வருத்தத்துல ஒரு கொதிப்புல இன்னைக்கு இருக்கிறாங்க. சார், பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்புறது அரசு மருத்துவமனைகளை தான் நம்புறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே மருத்துவர்களும் இருக்கிறதில்ல, செவிலியர்களும் இருக்கிறதில்ல, மருந்து மாத்திரையும் இல்லை அப்படின்னா அரசு அதில் வந்து கவனம் செலுத்தாமல் ஒரு அலட்சியமாக இருக்குது அப்படின்னா பாமர மக்களை அரசு வந்து வஞ்சிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக பாமர மக்களை வந்து ஏமாற்றுகிறது திமுக அரசு. இப்ப தனியார் மருத்துவமனைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க, 48% வந்து தனியார் மருத்துவமனை நாடித்தான் போறாங்க, 52% அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. பேசிக்கா இப்ப சிசேரியன் சர்ஜரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2021 வந்து சிசேரியன் ரேட் வந்து 21% தான் இருந்தது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு 48% உயர்ந்து இருக்கிறது. ஏன்னா தனியாருக்கு எல்லாரும் போறாங்க, தனியார பெரும்பாலும் சிசேரியனா மாத்திடுறாங்க, நார்மல் டெலிவரிக்கு டைம் எடுக்காம ரிஸ்க் எடுக்காம மாத்திடுறாங்க. அப்ப வந்து தனியார்ல ஓரளவுக்கு ஹெல்த் நல்லா இருக்கிறனால, ஹெல்த் மெயின்டைன் பண்றதுனால அந்த மெட்டர்னல் மார்டலிட்டி, தாய் சேய் இறப்பு விகிதம் குறையறத எப்படி இந்த அரசாங்கம் எடுத்துக்கிறது? எங்க ஆட்சியில தாய் சேய் இறப்பு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அதை பெருமையை எடுத்துக்கிறாங்க. ஆனா வந்து நெருக்கி 50% தனியார் மருத்துவமனை நாடி போகக்கூடிய ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறது. ஆமா, ஓகே சார், சொல்லுங்க.
மருத்துவ காப்பீடு திட்டத்துல பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப அரசு மருத்துவமனையில மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கிறது. அப்ப வந்து பல்வேறு நோய்களுக்கு அந்த திட்டத்துல அங்க சிகிச்சை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தனியார நாடித்தான் மக்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தேதிக்கு அமைஞ்சிருக்கிறது தான் இந்த திமுக அரசுடைய இந்த மருத்துவத்துறையோட ஒரு அவலமான நிலை அப்படின்றது சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு இணைப்பில் இருங்க. சரவணன் சார், அதிமுக ஆட்சியில் புரட்சிகரமான கிராமப்புற மக்கள் வரையும் பயனடைஞ்ச ஒரு அம்மா மினி கிளினிக் திட்டத்தை வந்து முடக்கிட்டு திமுக அரசு முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்னு கொண்டு வந்துச்சு. அந்த முதல்வர் மருந்தகங்களும் இப்போ அதெல்லாம் இருக்கா என்னன்னே தெரியாத அளவில் இருக்குது. அப்படின்னா அதிமுகவோட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? நிச்சயமாக எல்லா திட்டமும் வந்து அருமையான திட்டங்கள். அம்மா பீரியட் குடிசலி அம்மா பீரியட்ல கொண்டு வந்த திட்டம், எடப்பாடி பீரியட்ல கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் முடக்குனதே இந்த அரசோட சாதனை. அவ்வளவுதான் பண்ணிட்டு அதவே வேற பேர்ல இவங்க மாற்றி செஞ்சு அது அட்டர் ஃபெயிலியராகி மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்றதா உண்மை. மோகன் சார் பேசும்போது கூட வாக்குமூலம் கொடுத்தாரு. ஆமாங்க, மருந்து பற்றாக்குறை இருக்குங்கன்னு சொன்னாரு. பிப்ரவரி மாசம் மட்டும் பற்றாக்குறை வரும்னு சொல்லி மோகன் சார் சொன்னாரு. ஆமா எல்லாரும் 12 hours ஒர்க் பண்றாங்க, அதனால வந்து கவனக்குறைவுனால நீங்க சொன்ன மாதிரி அந்த இறப்புகள்லாம் வந்திருக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு. அம்மா உணவகத்தை கூட சொன்னாரு, குறை சொல்லி சொன்னாரு. அம்மா உணவகத்துல கொரோனா காலகட்டத்துல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பயன்பெற்றது. இன்னும் திமுக கூட அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகத்தை வந்து அவங்க மூடிட்டு கலைஞர் உணவகம் ஆரம்பிக்கிறதுக்கு 500 கோடி கேட்டு மத்திய அரசுக்கு அவங்க எழுதி கிடைக்கல அவங்களுக்கு. சமீபத்துல வெள்ள வரம் வந்த பொழுது திமுகவுக்கு கை கொடுத்தது அம்மா உணவகம் தான். இதை மோகன் சார் மறந்துடக்கூடாது. இல்ல, இதுல இன்னொரு சந்தேகம் வருது. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களாலதான் இப்ப திமுக அரசு இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. பெயரை மட்டும் மாற்றிக்கிறாங்க, ஆனா திட்டங்கள் அதிமுக திட்டங்கள் தானே செயல்பாட்டுல இருக்கு. நிச்சயமா எல்லாமே வந்து அம்மா பீரியட்ல எடப்பாடி பீரியட்ல கொண்டு வந்த திட்டங்களை இந்த அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க திட்டமா காமிச்சுக்கிறாங்க, மாற்று பேர்ல காமிக்கிறாங்க. அதனால முழுவதும் அவரே சொல்லிட்டாருல, ஏற்கனவே நீங்க எல்லாம் காலேஜ் எல்லாம் திறந்துட்டீங்க, நாங்க என்னத்தை செய்யறதுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. வந்த காலேஜ் ஒழுங்கா வச்சிருந்திருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இன்னொரு 2 காலேஜ வந்து என்எம்சியோட அனுமதி வந்து ரத்து ஆகி இவங்க திரும்ப போய் அரசாங்க கல்லூரியை ரத்து ஆகிட்ட பெரிய அசிங்கம்னு சொல்லி இவங்க போய் என்எம்சியில பேசி திரும்ப வாங்கிட்டு வந்தது இந்த திமுக அரசாங்கம். நான் ஆரம்பத்துல சொல்லும் போது 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்குனாங்கன்னு சொன்னது பேப்பர்ல ஒதுக்கி இருந்தாங்க. உண்மையா போய் சேர்ந்துச்சான்றது சந்தேகம் தான். ஏன்னா இப்ப காப்பியில ஜீனியை போட்டு கலந்தாதான் இனிக்கும். பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதி இன்னைக்கு உள்ள போட்டையெல்லாம் இனிக்காது. அதனால இவங்க பேப்பர்ல எல்லாமே விளம்பர மாடலாக அறிவிப்பு அரசாங்கத்தை அவங்க செயல்பட்டு இருக்காங்களே தவிர யதார்த்தத்துல களத்துல மக்களுக்கு இந்த அரசனால எந்த பயனும் இல்ல. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பல்வேறு விலைவாசி உயர்வு எல்லாமே மக்களை பாதிக்கக்கூடிய வகையில தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. 2026 மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம். மத்திய அரசு நிதி இவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போட இருக்கணும். அடுத்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும். 2026 என்ன நடக்குது நம்ம பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடியார் சிஎம் ஆனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விபத்து. நன்றி. Taste the Daily.